ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 6/9/2024 பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, இந்த படிப்பு தான் உங்கள் வருமானத்துக்கே ஆதாரம். இந்த முரளி தான். இந்த முரளி படிப்பின் மூலமாகத்தான் 21 பிறவிக்கான வருமானத்தை இப்போவே சேர்த்து வைக்கிறீங்க. இந்த வருமானத்தோடு தான் ஆத்மா போக போகுது. அப்போ இந்த படிப்பில் நம்ம எவ்வளோ கவனம் கொடுக்கணும், இது ஞாபகம் இருக்கணும் எப்போவுமே. படிப்புடைய சாரம், பாபாவுடைய நினைவு, அது மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும். கேள்வி: முக்தி தாமத்துக்கு போகிறது வருமானமா நஷ்டமா? பதில்: பக்தர்களுக்கு அதுவே ஒரு பெரிய வருமானம்தான். ஏன்னா அரைக்கல்பமாக அவங்க அதைத்தான் கேட்டுட்டு இருந்தாங்க, அமைதி வேணும், அமைதி வேணும், அமைதி வேணும். அவ்வளோ முயற்சி பண்ணியும் அவங்களால பக்தியில் அமைதியை அடைய முடியல. இப்போ தான் அவங்க அப்பா கிட்டேருந்து அமைதி அடைய போகிறாங்க, அதாவது சாந்தி தாமத்துக்கே போக போகிறாங்க. ஸோ அரைக்கல்பம் அவங்க செய்த அந்த முயற்சி, பக்தி இருக்குது இல்லையா, அதற்கான பலன் அது. அதனால் அது கூட வருமானம்தான், நஷ்டம் கிடையாது. ஆனால் நாம் பாபா குழந்தைங்க எதுக்கு முயற்சி பண்ணுறோம்? ஜீவன் முக்திக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறோம், அதாவது சொர்க்கத்துக்கு. முக்திக்கு கிடையாது. முக்தினா பரந்தாமம், ஜீவன் முக்தினா சொர்க்கம். நமக்கு முக்தி மட்டும் கிடச்சா அது மிகப்பெரிய நஷ்டம் இல்லையா? அவங்களுக்கு அது வருமானம். ஸோ நமக்கு இப்போ ஒட்டுமொத்த உலகத்தின் வரலாறு, புவியியல் புத்தியில் நடனம் ஆடுதுன்றார். ஞான நடனம் இல்லையா? மைண்டுக்குள்ளே இது ஓடிக்கிட்டே இருக்கணும். நாராயணனாக இருந்தேன், சக்திசாலியாக இருந்தேன், மனம் ஒரு ஸ்திரமாக இருந்தது, நிறைய வீண் எண்ணம், குப்பை எண்ணெல்லாம் போட்டு 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 ஆத்மா பலகீனமாயிடுச்சு, புத்தி பலகீனமாயிடுச்சு. அதனால் எல்லாத்தையும் இழந்துட்டேன். இப்போ முழுக்க முழுக்க பாபா ஒருவரின் நினைவில் மட்டும் இருக்கிறதன் மூலம் மீண்டும் ஆத்மாவை பலப்படுத்துகிறேன் அப்படிங்கிறத மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை இனிமையிலும் இனிமையான குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார். ஸோ அப்படின்னாலே நீங்கள் ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க, ஆத்மாவுடைய அப்பா பேசுகிறாருன்னு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஆத்மா தான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்குது. இந்த நேரத்தில் ஆத்மாக்களின் உலகத்துக்கு அழைச்சிட்டு போகிறார் பாபா. அதை ஆன்மீக தெய்வீக உலகம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? பரந்தாமம் ஆன்மீக உலகம், சொர்க்கம் தெய்வீக உலகம். இது ஸ்தூல உலகம் அல்லது மனித உலகம். இன்னொரு விஷயம் தெய்வீக உலகம்ன்றது இதுக்கும் பொருந்தும், சூக்ஷ்மவதனத்திற்கும். தூய்மையானவங்க தான் அங்கேயும் போவாங்க. தேவதைகளின் உலகம் இருந்தது, அது தெய்வீக மனிதர்களினாலான தூய்மையான உலகம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனால் இப்போ மனிதர்கள் அழுக்காகிட்டாங்க. அதனால தான் அந்த தூய்மையான தேவதைகளை மகிமைப்பாடுறாங்க, பூஜை பண்ணுறாங்க. ஸோ இந்த மனித சிருஷ்டி மரத்தில் முதலில் ஒரு தர்மம் தான் இருந்தது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். அதனால் இந்த மரத்தின் படத்தையும் நீங்கள் புரிய வைக்கணும். எப்போ நீங்கள் இந்த பல தர்மங்களின் மரத்தை புரிய வைக்கிறீங்களோ அப்போ இந்த படம் வச்சு புரிய வைங்கன்றார். அல்லது விராட ரூபம் புரிய வைத்தால் கூட இந்த மரத்தை வச்சு புரிய வைங்க. இந்த மரத்துடைய விதையாகிய பாபாவோ மேலே இருக்கிறார் இல்லையா? தலைகீழ் சிருஷ்டி மரம் பரந்தாமத்தில் இருக்குது. அந்த தலைகீழ் சிருஷ்டி மரத்தின் விதை பாபா. எப்படி விதையோ அப்படி தானே பழமும் இருக்கும், இலையும் அப்படித்தானே இருக்கும். விதையுடைய குணம்தான்
பழத்தில், இலையில், எல்லாத்துலேயுமே இருக்கும். அதுவும் ஒரு ஆச்சரியம். ஸோ இப்போ தெரியுதா ஏன் பாபாவுடைய ஞானம் கொஞ்சம் பைபிளில் கொஞ்சம் குரானில் இருக்குதுன்ட்டு? ஏன்னா விதை இங்கேருந்து வந்தது தானே. அது ஒரு கிளையாக இருந்தாலும் விதையுடைய தன்மையும் இருக்கும் தானே. பல விதம் தான் இருந்தாலும் இறைவனுடைய ஞானமும் கொஞ்சம் இருக்கும், குணமும் கொஞ்சம் இருக்கும். பாருங்க, இவ்வளவு சின்ன விதை, அதிலிருந்து வர ஞானம் எவ்வளவு பெரிய பலனை கொடுக்குது, எவ்வளோ பெரிய அற்புதம். அதோடைய ரூபம் மாறிக்கிட்டே இருக்குது, இந்த மரத்துடைய ரூபம். ஸோ இந்த மனித சிருஷ்டி மரத்தை பற்றி உலகத்தில் யாருக்குமே தெரியாது. இதை கல்ப விருட்சம்னு சொல்கிறாங்க. கீதையில் இந்த வார்த்தை இருக்குது, கல்ப விருட்சம்ட்டு. இந்து கோயில்களில் கல்ப விருட்சம்னு ஆலமரத்தை சுற்றிட்டு வருவாங்க. கீதை தான் நம்பர் 1 தர்மத்தின் வேத சாஸ்திரம் இல்லையா? சனாதன தேவதா தர்மத்துடைய வேத சாஸ்திரம் இந்த கீதைன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். வேத சாஸ்திரங்களில் வரிசைக்கிரமம் இருக்குது, மதங்களில் வரிசைக்கிரமம் இருக்கிற மாதிரி. ஸோ இவ்வளோ ரகசியத்தையும் குழந்தைகளாகிய நீங்கள் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கிறீங்களே தவிர வேறு யாருக்கும் இது தெரியாது. ஸோ இந்த மனித சிருஷ்டி மரத்தில் முதலில் வர தர்மம் எது, பிறகு எப்படி மற்ற தர்மங்கள் வருது, எல்லாமே நமக்கு தான் தெரியுது. இது ஒரு மிகப்பெரிய 5000 வருட நாடகம். ஒட்டுமொத்த மனித சிருஷ்டி மரம் பற்றிய ஞானமும் நம்மளுடைய புத்தியில் இருக்குது. ஸோ இந்த மரம் எப்படி வளர்ச்சி அடையிறதுன்றது தான் முக்கியமான விஷயமே. இல்லையா? அந்த விதையிலிருந்து ஞானத்தை எடுத்து தெய்வீக குணத்தை நிரப்பிக்கிறதன் மூலம் நாம் தேவதை ஆகிறோம். பிறகு கிளைகள் வருது, அவங்க தண்டனை அனுபவித்து கொஞ்சம் தூய்மையானவர்கள், எந்த அளவுக்கு தூய்மையானவங்களோ அதன் ஆதாரத்தில் அவங்க தர்மத்தில் முதல்ல வராங்களா அல்லது கடைசியில் வராங்களான்றது நிர்ணயிக்கப்படுது. ஸோ இந்த தேவதா மரத்துடைய தண்டு பகுதி இருக்குது பாருங்கள், அதுதான் தேவதைகளுடையது. அது இப்போ இல்லை. முக்கியமான தண்டு, மெயின் ஸ்டெம்னு சொல்லுவாங்களே, அது இப்போ இல்லை. ஆனால் கிளைகள், சிறு கிளைகள் அதெல்லாம் இருக்குது. ஆனால் அஸ்திவாரம் ஆதிசனாதன தேவி தேவதா தர்மம் அது இல்லை. அதை மீண்டும் இப்போ பாபா ஸ்தாபனை பண்ணுறார். அது ஸ்தாபனை ஆக ஆக மற்ற தர்மங்கள் எல்லாம் அழிஞ்சிடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். தேவதா மரக்கன்று ஆரம்பத்தில் ரொம்ப சின்னதாக இருக்கும், வெறும் 9 லட்சம் பேர் தான் இருப்பாங்க. இப்போ 1000 கோடி, எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள். அது மட்டும் இல்லை, அந்த நேரத்தில் மற்ற தர்மத்தை சார்ந்தவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. அதுதான் உண்மையிலே சொர்க்கம் இல்லையா? ஜாலியாக மகாத்மா காந்தி சொல்கிறார், நிறைய நகை போட்டுட்டு ஒரு அழகான பொண்ணு நடுராத்திரி 12 மணிக்கு தனியாக ரோட்டில் நடந்து போனால் அப்போ தான் இந்தியாவுக்கு சுதந்திரன்ட்டு. சொர்க்கத்தில் எல்லோரும் எப்பொழுதும் அலங்கரிக்கப்பட்டிருப்பார்கள்ன்ற ஒரிஜினல் தங்கத்தில், ஒரிஜினல் வைரத்தில். அங்கே எல்லாருக்கிட்டையுமே அளவுக்கு அதிகமாக இருக்கும், ஒரு அசுரகுணம் கூட இருக்காது. ஸோ ஆரம்பத்தில் சின்னதாக இருக்கிற மரம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக வளரும். கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இப்போ எவ்வளோ பெருசாகிடுச்சு, எவ்வளோ மக்கள் தொகை பாருங்க. ஆனால் எல்லா மரத்துக்கும் ஆயுள் இருக்கிற மாதிரி மனித சிருஷ்டி மரத்தின் ஆயுளும் இப்போ முடியுது. அவ்வளோதான், நெருப்பு வச்சிட வேண்டியது தான். ஆலமரத்துடைய உதாரணம் வச்சு இதை நல்லா புரிய வைக்க முடியும். தண்டு இல்லாமல் விழுதுகளின் ஆதாரத்தில் ஆலமரம்தான் இருக்கும். இதுதான் உண்மையில் கீதையின் ஞானம். இதை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறவர் சிவபாபா, நேரடியாக சொல்லிக் கொடுக்கிறார். இதன் மூலம் ராஜாதி ராஜாவாக நாம் ஆகிறோம்.
பக்தி மார்க்கத்தில் மீண்டும் கீதை எழுதப்படும் அடுத்த கல்பத்தில். இந்த நாடகம் ஏற்கனவே அனாதியாக நிச்சயிக்கப்பட்டது. மீண்டும் அதே தான் நடக்கும். பிறகு எந்தெந்த தர்மம் ஸ்தாபனை செய்யப்படுதோ அதற்கான வேத சாஸ்திரம் வந்துடும். சீக்கிய தர்மத்திற்கு அதற்கான கிரந்தம் வந்துடும். கிறிஸ்தவ புத்த தர்மத்திற்கு அவங்கவுங்களுடைய தர்ம சாஸ்திரம் எழுதப்படும். இந்த ஒட்டுமொத்த உலகத்துடைய வரலாறு புவியியல் உங்களுடைய புத்தியில் நடனமாடுது இல்லையா? முழுசாக உங்களுக்கு தெரியும், சாரமாக தெரியும். ஆனால் இவங்க கடந்த 2000 வருடத்தின் வரலாறை வச்சுக்கிட்டு, 2000 கூட இருக்காது இல்லையா, ஒரு 1000 வருடம் வரலாறை வச்சுக்கிட்டு எவ்வளவோ குழப்பம் அதில். அப்பயும் எதுக்காக நடந்துச்சுன்றதெல்லாம் அனுமானம்தான், தெரியாது யார் மனசுக்குள்ளே எதனால் வந்துச்சுன்ட்டு. ராஜாவும் ராணியும் சொல்லுவாங்களா இதனால தான் நான் இப்படி நடந்துக்கிட்டேன்ட்டு? இவங்க ஒரு அனுமானத்தில், இவங்க புத்தியை வச்சு ஒரு அனுமானத்தில் போடுறாங்க. ஆனால் நமக்கு சாரமாக சொல்லிட்டார், தூய்மையாக இருந்தீங்க ஆனந்தமாக ராஜ்யம் போச்சு, தூய்மை இழந்தீங்க எல்லா விகாரமும் வந்துச்சு, அதனால் நிம்மதி போச்சு. ஸோ உங்களுடைய புத்தி ஞான நடனம் ஆடுது. ஒட்டுமொத்த மரத்தையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க, சிருஷ்டி மரத்தை. அதே மாதிரி எப்படி ஒவ்வொரு தர்மமும் வருது, எப்படி இந்த மரம் வளர்ச்சி அடையுது, பிறகு எப்படி நம்முடைய ஒரே ஒரு தர்மம் ஸ்தாபனை செய்யப்பட்டு மற்ற அனைத்தும் அழிக்கப்படுது, எல்லாமே நம்ம புத்தியில் நடனம் ஆடிட்டு இருக்குது. ஞான சூரியன் எழும்பொழுது அஞ்ஞான இருள் அகன்றதுன்னு பாடுறாங்க இல்லையா? அப்படி அஞ்ஞான இருள் இப்போ தானே இருக்குது. அப்போ இப்போ தானே ஞான சூரியன் வருவார். இப்போ எத்தனை மனிதர்கள் இருக்கிறாங்க உலகத்தில்? இவங்க எல்லோரும் சொர்க்கத்தில் இருக்க மாட்டாங்க, லக்ஷ்மி நாராயணன் ராஜ்யத்தில் இருக்க மாட்டாங்க. ரொம்ப கம்மியானவர்கள் தான் அங்கே இருப்பாங்க. அந்த தர்மம் இப்பொழுது மீண்டும் ஸ்தாபனை செய்யப்படணும். அதற்காகத்தான் பாபா இந்த ஞானத்தை நமக்கு சொல்கிறார். குழந்தைகளும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஞானத்தை படித்து தன்னுடைய வருமானத்தை சம்பாதிக்கிறாங்க, ஆன்மீக வருமானம். பாபாவே இங்கே ஆசிரியராகி வந்திருக்கிறார். அரை கல்பத்திற்கான வருமானத்திற்கு ஏற்பாடு பண்ணுறார் இந்த ஞானத்தை கொடுத்து. இதன் மூலம் அளவற்ற செல்வந்தர்கள் ஆகுறீங்க. இந்த ஞானத்தை எந்த அளவுக்கு தாரணை பண்ணி தூய்மை ஆகுறீங்களோ அந்த அளவுக்கு பணக்காரன், தூய்மையில் எந்த அளவுக்கு அலட்சியமாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஏழையாக பிறப்பீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதற்காகத்தான் நாம் இப்போ படிச்சுட்டு இருக்கிறோம். படிப்பில் கவனம் இருக்கணும். நேற்று சொன்னார் இல்லையா, கொட்டாவி விடக்கூடாது, தூங்கி வழியக்கூடாது. இது அழிவற்ற ஞான ரத்தினங்கள். இந்த படிப்பு ஞான ரத்தினங்களின் படிப்பு. இது பக்தியை ஒன்றும் அழிவற்ற ஞான ரத்தினங்கள்னு சொல்ல முடியாது. ஆனால் பக்தியில் எத்தனையோ எழுதிட்டாங்க. திருவாசகம், திருமந்திரம், அது இதுன்னு இந்து மதத்தில் நிறைய. ஆனால் உண்மையிலே தேவதா தர்மத்துக்கு ஒரு கீதை தான், மற்றதெல்லாம் விஸ்தாரம். அதே மாதிரி ஒரு குரான், ஒரு பைபிள் மற்ற மதத்துக்கு இருந்தாலும் அதுக்கான விளக்கம் எழுதி வச்சுருப்பாங்க. இப்போ ஊறப்பட்ட புக்கு இருக்கும். ஸோ அதுதான் விஸ்தாரம்னு சொல்கிறது. அது ஒன்றும் அழிவற்ற ஞான ரத்தினங்கள் கிடையாது பக்தி. ஸோ பக்தி மார்க்கத்தில் எதெல்லாம் படித்தாங்களோ அதன் மூலமாக அவர்களுக்கு நஷ்டம் மட்டுமே ஏற்பட்டுச்சு. அவங்க ஒன்றும் ரத்தினங்களாக மாறலை. ஞான ரத்தினங்களை படித்து படித்து அவங்களே ரத்தினங்களாக மாறி இருக்கணும் அவங்களுடைய குணங்கள். அப்படி யாரும் மாறலை, கீழானவர்களாக தான் ஆகியிருக்கிறாங்க. எப்படி தலைகீழ பக்தி செய்தாலும் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் மனிதன்கிட்ட குறையில.
மாறாக அதிகமாயிட்டே இருக்குது. சுயநலம் அதிகமாயிட்டே இருக்குது. தேக உணர்வு அதிகமாயிட்டே இருக்குது. ஒரே ஒரு தந்தையைத்தான் ஞான ரத்தினங்களின் கடல்னு சொல்ல முடியும். இன்னொன்று பக்தி. பக்தியில் எந்த லட்சியமும் கிடையாது, எந்த வருமானமும் கிடையாது. வருமானத்தை சம்பாதிக்கிறதுக்காகத்தான் நம்ம ஸ்கூலில் படிக்கிறோம். கரெக்டு தானே? சும்மாவா ஸ்கூலுக்கு போகிறாங்க? காரணத்தோடு ஸ்கூலுக்கு போகிறோம் இல்லையா? ஆனால் பக்தியில் எந்த காரணமும் கிடையாது. எதுக்கு சபரிமலைக்கு போகிறாங்க? எதுக்கு வேளாங்கண்ணிக்கு போகிறாங்க? எதுக்கு மெக்காவுக்கு போகிறாங்க? எதுக்கு ஜெருசலம் போகிறாங்க? எந்த லட்சியமும் கிடையாது. போயிட்டு வர்றதுக்குள்ளே ஏதாவது ஆயிடுதா? எதுவும் கிடையாது. ஆனால் இங்கே ஸ்கூல் மிகப்பெரிய வருமானம் சம்பாதிக்கிறோம். மனிதர்கள் குருமார்களை தேடி பக்தி செய்யத்தான் போகிறாங்க. மனுஷங்கிட்ட போய் பக்தி தான் கற்றுக்க முடியும். கடவுள்கிட்ட தான் ஞானம் கிடைக்கும். சிலர் ரொம்ப சின்ன வயசுலே குரு வச்சுக்கிறாங்க. சிலர் வயதான காலத்தில் குருவை தேடி போகிறாங்க. சிலர் சிறு வயதிலேயே சந்நியாசம் மேற்கொண்டுடுறாங்க, பால பிரம்மச்சாரி. நிறைய மனிதர்கள் கும்பமேளாவுக்கு போகிறாங்க. இந்த விஷயங்கள் எதுவுமே சத்தியுகத்தில் நடக்காதுன்றார் இல்லையா? அந்த தங்க யுகத்தில் குருவை தேடி போக மாட்டீங்க, பக்தி பண்ண மாட்டீங்க, சந்நியாசம் பண்ண மாட்டீங்க, கும்பமேளாவுக்கு போக மாட்டீங்க. அங்கே வெறும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். ஸோ இது எல்லாம் குழந்தைங்களுடைய புத்தியில் இப்போ இருக்குது. இப்போ மட்டும் பாபா சொல்கிற மாதிரி அடி மேலே அடி எடுத்து வச்சு நடக்கணும், அவ்வளோதான். இப்போ நமக்கு படைப்பவரை பற்றியும் தெரியுது, படைப்புடைய முதல் இடை கடை பற்றியும் தெரியுது. ஆனால் இந்த படைப்புடைய முதல் இடை கடை இருக்குது இல்லையா, அந்த காலத்தை ரொம்ப நீட்டித்தாங்க. லட்சக்கணக்கான வருடம் இந்த கல்பத்தின் ஆயுள்ன்ட்டு. அதோடு விட்டாங்களா? கடவுள் எங்கும் நிறைந்தவர்னு வேற சொல்லிட்டாங்க. பாவம், கடவுள் கொடுக்குற ஞானம் கொஞ்சம் கூட அவங்கக்கிட்ட இல்லையே. கும்பகர்ண உறக்கத்தில் தூங்கிட்டு இருக்கிறவங்கள பாபா தான் வந்து எழுப்புறார். ஸோ எழுந்திரிச்சு பாபா கொடுக்குற ஞானத்தை இப்போ நாம் தாரணை பண்ணிட்டு இருக்கிறோம். நம்மளுடைய ஆத்மா பேட்டரி இப்போ தான் சார்ஜ் ஆகுது, பாபாவை நினச்சி. இந்த ஞானத்தின் மூலமாக நமக்கு ஆன்மீக வருமானம் சேமிப்பாகுது. பக்தியின் மூலமாக நஷ்டம்தான் ஏற்படுது ஆத்மாவுக்கு, உடலுக்கு, செல்வத்துக்கு, சக்திக்கு, எல்லாத்துக்கும் நஷ்டம்தான் பக்தியின் மூலமாக. ஸோ எப்போ உங்களுடைய நஷ்டத்தின் நேரம் முடியுதோ அப்போ தான் பாபா வந்து உங்களை ஆன்மீக வருமானம் சம்பாதிக்கிறதுக்கு ஊக்கப்படுத்துகிறார். முக்திக்கு போகிறது கூட வருமானம்தான். ஏன்னா எல்லோரும் அமைதியைத்தான் கேட்டுட்டு இருந்தாங்க அரை கல்பமாக. அமைதி தூதுவனே, அமைதி வல்லலே அப்படின்னு மனிதர்கள் சொல்லும் பொழுதெல்லாம் கடவுள்கிட்ட தான் அவங்களுடைய புத்தி போகுது. இந்த உலகத்தில் அமைதி வேணும் அப்படின்னு மனிதர்கள் சொல்கிறாங்க. ஆனால் அது எப்படி சாத்தியம்னு யாருக்குமே தெரியாது. இந்த உலகத்தில் எப்படி அமைதி சாத்தியம்? சாந்திதாமம் சுகதாமத்திலிருந்து தனிப்பட்ட இடம். அவங்க பரலோக ராஜ்யம்னு சொல்லிட்டாங்க. மற்ற மதத்தில் கடவுள் இருக்கிற இடமும் சொர்க்கமும் ஒரே இடம் நினச்சிட்டாங்க. கிடையாது. கடவுள் இருக்கிற இடம் சாந்திதாமம், அங்கே ஆத்மாக்கள் மட்டும் போகும். சொர்க்கம்ன்றது அங்கிருந்து மீண்டும் இந்த பூமிக்கே வரும்போது இந்த பூமி சொர்க்கமாக மாறிடும். சொர்க்கம் கீழே இருக்குது, சாந்திதாமம் மேலே இருக்குது. இது கூட அவங்களுக்கு தெரியல. ஏன் நம்பர் 1 இளவரசனாக இருந்த ஸ்ரீ கிருஷ்ணருக்கே இது தெரியாது. அவருக்கே தெரியாத ஞானம் முழுவதும் இப்போ நமக்கு இருக்குதுன்னா
நமக்கு எவ்வளவு ஆன்மீக போதை இருக்கணும். இந்த கர்ம கஷேத்திரத்தில் நம்முடைய பாகங்களை நடிப்பதற்காக நாம் இங்கே வந்திருக்கிறோம். எங்கிருந்து வந்தீங்க? பிரம்ம மகா தத்துவத்திலிருந்து வந்திருக்கிறோம். இல்லையா? பிரம்ம மகா தத்துவத்திலிருந்து இந்த கர்மக்ஷேத்திரத்துக்கு வந்திருக்கிறோம். நிராகார உலகத்திலிருந்து சாக்கார உலகத்திற்கு வந்து நம்முடைய பாகத்தை நடிக்கிறோம். ஸோ இது நமக்கு இது சாதாரண விஷயம் மாதிரி தெரியும். ஓகே, பரந்தாமத்துலேருந்து இங்கே வந்திருக்கிறோம். ஆனால் இதை திரும்ப 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 நினைக்கும் பொழுது தான் உங்களுக்கு ஆத்ம உணர்வு வரும். அங்கேருந்து வந்தால் அங்கே போகணும், அங்கேருந்து வந்தால் அங்கே போகணும், அங்கேருந்து வந்தால் அங்கே போகணும். அங்கேருந்து என்ன வந்துச்சு? ஆத்மா வந்துச்சு. ஒரு உடம்புக்குள்ளே போச்சு, டக்குன்னு மேலே போகணும், உடம்புக்குள்ளே போச்சு மேலே போகணும், உடம்புக்குள்ளே போச்சு மேலே போகணும். இப்படி பல தடவை நீங்கள் பயிற்சி பண்ணும்போது தான் நீங்கள் உடம்பு இல்லைன்றது உங்களுக்கு ஞாபகம் வரும். அதுக்காக தான் பாபா 5 சருவ பயிற்சி, ஸ்வதர்ஷன சக்கரத்தை சுத்த சொல்கிறது எல்லாமே. ஸோ பிரம்ம மகா தத்துவன்றது பரந்தாமத்துடைய இன்னொரு பேர். அங்கேருந்து அந்த நிராகார உலகத்தில் இருந்து இந்த சாக்கார உலகத்தில் வந்து நடிக்கிறோம். சாக்காரம்னா உடல் உள்ள உலகம். இதுதான் ஆத்மாக்களுடைய வசிப்பிடம் வேற, அதுதான் பரந்தாமம். உடல் வசிக்கிற இடம் வேற, ஆத்மா வசிக்கிற இடம் வேற. சொர்க்கத்தில் எல்லோரும் உடலோடு இருப்பாங்களா, உடல் இல்லாமல் இருப்பாங்களா? உடலோடு தான் இருப்பாங்க. அப்போ இந்த பூமியில் தான் இருப்பாங்க. இந்த பஞ்ச தத்துவத்தில் ஆன உடல் இங்கே தான் இருக்கும். ஆத்மா போனாலும் உடம்பு இங்கே விட்டுட்டு தான் போகணும். உடல் நமக்கு எப்போ கிடைக்குதோ அப்போ தான் நம்மளால் பேச முடியும். பாபாவே அதனால தான் ஒரு உடலை எடுக்கிறார். நாம் உயிரோட்டமான நடிகர்கள். அதனால் நாடகத்துடைய முதல் இடைக்கடை பற்றிலாம் எங்களுக்கு தெரியாதுன்னு இனி நாம் சொல்கிறது கிடையாது. இல்லை, ஒரு படத்தில் நடிக்கிறாங்கன்னா யார் ஹீரோன்னு தெரியாமல் இருக்குமா? யார் டைரக்டர், யார் ப்ரொடியூசர்னு தெரியாமல் இருக்குமா? அப்போ நாம் இந்த நாடகத்தில் உயிரோட்டமாக நடிக்கிறோம் அப்படின்னா நமக்கு தெரியணும் தானே. இந்த நாடகத்துடைய ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் நமக்கு தெரியும். இப்போ இதுக்கு முன்னாடி நமக்கும் தெரியாமல் தான் இருந்துச்சு. அப்பாவை பற்றியும் தெரியாது, பரந்தாம வீட்டை பற்றியும் தெரியாது, ஆத்மாவின் ரூபமோ அல்லது பரமாத்மாவின் ரூபத்தை பற்றியும் தெரியாது. இப்போ நமக்கு தெரியும். அப்பாவை பற்றி தெரியும், ஆத்மாவை பற்றி தெரியும், ஆத்மாவின் வீட்டை பற்றி தெரியும், ஆத்மா எப்படி இங்கே வந்து தன்னுடைய பாகத்தை நடிக்குதுன்னும் தெரியும். ஏன்னா இதை இப்போ ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். ஞாபகம் வந்துடுச்சு. இது எல்லாத்தையும் பாபா சொல்லி சொல்லி ஞாபகப்படுத்துகிறேன். இதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஞாபகம் இல்லாமல் தான் இருந்துச்சு. எல்லாத்தையும் மறந்து இருந்தோம். ஒரே ஒரு உண்மையான தந்தை தான் நமக்கு சத்தியத்தை கொடுத்து சத்திய கண்டத்தின் எஜமானராக மாத்துற அப்படிங்கிற விஷயம் இப்போ தான் நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். ஆனால் சத்திய கண்டத்திற்கு போன பிறகு நமக்கு தெரியாது. சிவபாபா தான் வந்து ஞானத்தை கொடுத்து நம்ம குணத்தை மாற்றி தூய்மையாக்கி அங்கே அனுப்பிச்சாருன்னு தெரியாது. சத்தியத்தை பற்றி சுக்மணி அப்படிங்கிற அந்த சீக்கியர்களுடைய கிரந்தத்தில் அது ஒரு பகுதிப்பில் இருக்குது. அதில் எழுதப்பட்டிருக்கின்றார் பாபா. சத்திய கண்டத்தை தான் சத்தியம்னு சொல்ல முடியும், சத்தியுகத்தை. ஸோ அந்த தேவதைகள் எல்லோரும் சத்தியத்தை மட்டுமே பேசுவார்கள். இங்கே வாயை திறந்தாலே பொய் தான் இருக்குது இல்லையா? அவங்க பார்க்குறதும் சத்தியத்தை. சத்தியம்ன்றது உண்மை மட்டும் இல்லை, அழிவற்றன்ற அர்த்தமும் இருக்குது. ரெண்டுமே ஒன்று தான் இல்லையா? சத்தியமானது ஆத்மா தான், உடல் பொய்யானது. உடல் மாயை தானே, எல்லாமே மாயை தான். அப்போ அந்த பொய்யை நம்பினா ஒரு டைமுக்கு அப்புறம் ஏமாந்துருவாங்க இல்லையா? லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறாங்க, உடல் அழகில் மயங்கி, அதுக்கப்புறம் அதுவே கசக்க ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த மயக்கம் போயிடுது. அது இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட
டைமுக்கு, அதாவது வயசாகி அழகு போக தேவையில்ல, கல்யாணம் ஆன உடனே அது அந்த மயக்கம் தெளிஞ்சிடும் டக்குன்னு. ஸோ அதுக்கு தான் பாபா சொல்கிற சத்தியமான அந்த ஆத்மாவை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்படி ஆத்மாவை பார்க்கக்கூடிய சத்தியமானவர்கள் இந்த தேவதைகள். சத்தியத்தை போதிப்பவர் தந்தை இல்லையா? ஆத்மாவை பார்க்க தான் அவர் கற்றுக் கொடுக்குறார். முக்கியமாக சாரம் இது தான். இதுக்காக தான் பாபா வந்திருக்கார், உடல் உணர்வுலேருந்து ஆத்ம உணர்வுக்கு நம்மளை மாற்றுறதுக்கு. அதுக்கு அவருக்கு எவ்வளோ மகிமை பார்த்தீங்களா? ஸோ சத்தியத்தை போதித்ததுனால தான் அவருக்கு மகிமை. ஸோ அவருடைய மகிமை இப்போ நமக்கு யூஸ் ஆகுது. ஏன்னா அவருடைய மகிமை எதுவோ அதுதான் நம்முடைய மகிமையாகவும் மாறணும். அவருடைய குழந்தை தானே நாம். மனிதர்கள் சிவபாபாவுடைய மகிமை பாடுறாங்க, அவருக்கு மட்டுமே. இன்னொன்று அவருடைய மகிமை நமக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறதுடைய அர்த்தம் அவருடைய மகிமை அனைத்தும் அறிந்தவர். அந்த அனைத்தும் அறிந்த ஞானம் நமக்கு இப்போ யூஸ் ஆகுது, அந்த ஞானத்தை நமக்கு கொடுக்குறார். அது உண்மையில் மனித சிருஷ்டி மரத்தின் ஞானம். அவருக்கு மட்டுமே இந்த சிருஷ்டி மரத்துடைய முதல் இடைக்கடை பற்றி தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாபா நமக்கு சத்தியத்தை போதிக்கிறார். அதனால தான் குழந்தைங்க சத்தியமானவர்களாக மாறுறாங்க. ஸோ சத்தியம் இருந்தாலே அங்கே அழகும் வந்துடும். அதனால தான் சத்தியம் சிவம் சுந்தரம் அப்படின்னு சொல்கிறோம். உண்மையான அழகே உண்மை தான் இல்லையா? சத்தியம்தான். சத்திய கண்டமும் இப்போ ஸ்தாபனை ஆகுது. பாரதம்தான் சத்திய கண்டமாக இருந்தது. உண்மையிலே பாரதம்தான் நம்பர் 1 உயர்ந்ததிலும் உயர்ந்த தீர்த்த ஸ்தலம். ஏன்னா அனைவருக்கும் சத்கதி கொடுக்கிற வள்ளல் சிவபாபா இங்கே தான் வரார். பாரதத்தில் தான் அந்த பரமபிதா வரார், அந்த அல்லாஹ் வரார். இது தெரியாமல் பாரதத்திலிருந்து மெக்காவுக்கு போகிறாங்க பாரு, போய் இறக்குறாங்க வேற, வெயில் தாங்காமல். அந்த ஒரே ஒரு ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம் இப்போ ஸ்தாபனை செய்யப்படுது, மற்றவை அனைத்தும் அழிக்கப்படுது. பாபா சொல்கிறாரு, சூக்ஷ்மவாதனத்தில் எதுவுமே கிடையாது. ஸோ அது மக்களுக்கு காட்சி காட்டுற இடம், அவ்வளவு தான். மற்றபடி சூக்ஷ்மவாதனத்தில் ஒன்றும் சொர்க்கம் கிடையாது. பக்தி மார்க்கத்தில் கூட காட்சி கிடைக்கிது. ஒருவேளை காட்சியே கிடைக்கல அப்படின்னா எப்படி இத்தனை கோயில்கள் கட்டியிருப்பாங்க? லவ் யூ பாபா, லவ் யூ பாபா, லவ் யூ பாபா. ஸோ இது நம்ம ஜென்ரல் வீடியோவில் ஏதோ பாபா டச் பண்ணி சொல்லியிருப்போம். ஸோ இதை பாபாவே சொல்லும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. காட்சி கிடைக்காம எப்படி கோயில் கட்டியிருப்பாங்க? ஏன்னா முதல்ல கோயில் தான் கட்டுவாங்க, அதுக்கப்புறம் தான் வேதமே எழுதுவாங்க. சீதையை ராவணன் கடத்துறத நிறைய கோயில்களில் சிலை இருக்கும். ஸோ அந்த சிலை கட்டிய பிறகு தான் ராமாயணமே எழுதுகிறாங்க. இது எவ்வளோ பெரிய ஆச்சரியம். அதேமாதிரி கீதைக்கு அப்புறம் தான் மகாபாரதமே வருது. ஆனால் நிறைய பேர் என்ன நினச்சிட்டாங்க, மகாபாரதத்தின் இறுதி கீதை அல்லது மகாபாரதத்தில் கீதையை கடைசியில் பின்னாடி வந்தவங்க இடைச்செருகல் பண்ணிட்டாங்கன்ட்டாங்க. ஸோ மனிதனால் அது புரிஞ்சிக்க முடியல. ஸோ அப்போ எப்படி கோயில் கட்டப்பட்டதுன்னா காட்சி தான். ஸோ முதல்ல எப்படி கோயில் கட்டினாங்களோ அதை அப்படியே சாஸ்திரமாக எழுதிட்டாங்க. கோயில் கட்டுறதுக்குன்னு ஒரு சாஸ்திரம், இப்போ வீடு கட்டுறதுக்கு மனையடி சாஸ்திரம் மாதிரி கோயிலுக்கும் அந்த மாதிரி ஒரு சாஸ்திரம் இருக்குது, வேதாகம விதிப்படி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இல்லைனா யோசிச்சு பாருங்கள், எப்படி அந்த கோயில் அத்தனை அவ்வளோ ரகசியத்தை நாம் சொல்கிறோமே, எப்படி கோயில் கட்டியிருப்பாங்கன்ற நினைக்கும் போதே மெய்சில் இருக்குது. இல்லாட்டினா எதுக்கு பூஜை பண்ண போகிறாங்க? ஸோ இங்கே பூஜை பண்ணுறதுலேருந்து பக்தி பண்ணுறதுலேருந்து எல்லாமே அவங்களுக்கு காட்சியாக கிடைச்சது தான். அவங்களுக்கு காட்சி கிடைச்சிது. அப்போ அவங்களும் உயிரோட்டமாக இருக்கிறதாக இவங்க உணர ஆரம்பிச்சிட்டாங்க. காட்சி கிடைக்கும்போது அப்படி தானே தெரியும், உயிரோடு இருக்கிற மாதிரி தானே தெரியும். ஸோ பாபா புரிய வைக்கிறாரு, பக்தி மார்க்கத்தில் என்னென்ன கோயில்கள் எல்லாம் கட்டப்பட்டதோ, நீங்கள் பார்த்த அத்தனை கோயில்களும் கேள்விப்பட்ட அத்தனை கோயில்களும் மீண்டும் கட்டப்படும்,
மீண்டும் அந்த சாஸ்திரங்கள் உருவாகும். ஏன்னா இந்த காலச்சக்கரம் மீண்டும் சுற்றும். இந்த ஞானம் மற்றும் பக்தியின் விளையாட்டு உருவாக்கப்பட்டிருக்குது. ஸோ எப்பவுமே ஞானம், பக்தி, வைராக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதோடைய அர்த்தம் யாருக்கும் தெரியாது. ஆனால் இந்த 3 வார்த்தையும் இருக்குது. வைராக்கியம் வேணும்னு ஆன்மீக சொற்பொழிவில் பேசுவாங்க, பக்தி ஞானம் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே அதோடைய விளக்கம் யாருக்கும் தெரியாது. பாபா இங்கே உட்காந்து புரிய வைக்கிறார். ஞானம்தான் பகல், பக்தி இரவு அப்படின்னு புரிய வைக்கிறார். ஸோ இந்த இரவில்தான் வைராக்கியமும் வருது. வைராக்கியம் வரும்போது தான் அது பகலாக மாறுது இல்லையா? பகலில் என்ன, இப்போ ஒன்றும் இல்லை, இதே யோசிச்சு பாருங்களாம். காலையில் முழிச்சிட்டு இருப்போம், ஜாலியாக அங்கே இங்கே போவோம், விளையாடுவோம், எல்லாம் பண்ணுவோம். அப்படியே நைட் ஆகும்போது அப்படியே சோர்ந்து டயர்டாகி அப்படியே தூங்கிடுவோம். காலையில் அந்த முழிப்பு வரும்போது பார்த்திங்கன்னா டக்குன்னு எல்லோரும் எழுந்திரிக்கிறது கிடையாது. அதை எழுந்திரிக்கிறதுக்கே ஒரு வைராக்கியம் வேணும் இல்லையா? எத்தனை மணிக்கு எழுந்திரிக்கிற பழக்கம் உள்ளவர்களாக இருந்தாலும் அந்த முழிப்பு வந்தோடனே எழுந்திரிக்க மாட்டாங்க. ஸோ அப்போ யாருக்கு வைராக்கியம் இருக்குதோ அவங்க தான் டக்குன்னு எழுந்திருப்பாங்க. அதே மாதிரி தான் இங்கேயுமே இந்த எல்லையற்ற பகல் எல்லாம் முழிச்சிட்ருப்பாங்க சொர்க்கத்தில். எல்லையற்ற இரவு அப்படியே சோர்ந்து அப்படியே மயக்க நிலைக்கு போகிறாங்க. அப்போ தான் பக்தி பண்ணுறாங்க, மயங்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ எழுந்திரிக்கணும், இது மயக்கம்னு அதிலேருந்து தெளிஞ்சு எழுந்திரிக்கணும். அதுக்கு தான் வைராக்கியம் தேவை. நான் மாதிரி சூப்பர் பாயிண்ட்டு, லவ் யூ பாபா. ஸோ நீங்கள் தூங்கிட்டே இருக்கலாம், ஆனால் எவ்வளோ நேரம் தூங்குறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு தான் டிலே ஆகும் இல்லை? லேட்டாக எழுந்திரிக்கிறவங்களுடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லாக அவங்க லேட்டாக எழுந்திரிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நிறையா ஒர்க் இருக்கும், அதனால் நைட்டு ஃபுல்லாக அவங்க தூங்காமல் இருப்பாங்க. மறுபடியும் அடுத்த நாள் இப்படியே போய்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ அவங்க திடீர்னு சரி சீக்கிரமாக தூங்கலாம் அப்படின்னு நினச்சாலும் அவங்க லேட்டாக தான் எழுந்திரிப்பாங்க. ஏன்னா இந்த வைராக்கிய உள்ளுணர்வு, அப்போ என்ன ஆனாலும் கரெக்டாக அந்த டைமுக்கு எழுந்திரிச்சிடணும் அப்படின்னு வைராக்கிய உள்ளுணர்வு வரும்பொழுது தான் அன்னைக்கு வேலையை நீங்கள் கரெக்ட் டைமுக்கு முடிச்சுட்டு சீக்கிரமாக தூங்க போவீங்க. அதே மாதிரி தான் இங்கேயுமே டக்குன்னு வைராக்கிய உள்ளுணர்வு, இந்த மயக்கம் இல்லையா? அது கூட அதுவும் உடல் உணர்வு மயக்கம் தானே. தூக்கத்துலேயும் அப்படி ஒரு போதையாக இருக்கும் எழுந்திரிக்கிற நேரத்தில். ஸோ அது மாதிரி இந்த கலியுக கவர்ச்சியும் உடல் உணர்வை தூண்டி தூண்டி உங்களை மயக்கம் அடைய வைக்கிது. ஆனால் எப்படி லேட்டாக எழுந்திரிச்சா இவன் தான் அதிக அவஸ்தைப்படணுமோ, ஏன்னா சீக்கிரமாக எழுந்தாலே கடன்னு வேலை முடியும். நீங்கள் எந்தளவுக்கு லேட்டாக எழுந்திரிக்கணும் அந்தளவுக்கு ரொம்ப டிலே ஆகும், ரொம்ப டிலே ஆகும். அது ஆச்சரியமாக இருக்கும். ஸோ அதே மாதிரியே இந்த பக்தி மார்க்கத்திலேருந்து நீங்கள் வெளியில் வராத வரைக்கும் துக்கம் அதிகமாகிட்டே தான் இருக்கும். அதனால தான் அதில் நமக்கு இப்போ வைராக்கியம் வருது. என்னடா எவ்வளோ பக்தி பண்ணாலும் நிறைய பேர் மதம் மாறி போவாங்க இல்லையா? முன்னிலே மதம் மாறக்கூடாது, வைராக்கிய உள்ளுணர்வு வரணும். அது என்ன பண்ணுறது, ட்ராமா படி ஒரு சிலர் மதம் மாறிடுறாங்க, ஒரு சிலர் நாஸ்திகர் ஆகிடுறாங்க. ஆனால் உண்மையில் வர வைக்க வேண்டியது வைராக்கிய உள்ளுணர்வு. அதை பாபா கற்றுக் கொடுக்கிறார். ஸோ சந்தோஷத்தில் வைராக்கிய உள்ளுணர்வு இருக்காது இல்லையா? துக்கமான நேரத்தில் தான் வைராக்கிய உள்ளுணர்வு. ஸோ அதனால் இப்போ தான் பாபா எல்லையற்ற வைராக்கியத்தை பற்றி சொல்லிக் கொடுக்குறார். சொர்க்கத்தில் சொல்லிக் கொடுக்கல இல்லையா? அங்கே நீங்கள் சுகத்தை அனுபவிக்க தான் சொல்கிறார். அங்கே தானாகவே ஆத்ம உணர்வில் இருக்கனால மயங்க மாட்டீங்க, ஆனந்தமாக இருப்பீங்க, ஆனால் மயங்க மாட்டீங்க. ஸோ அதனால் துக்கத்தின் பொழுது தான் சந்நியாசமே மேற்கொள்ளுவாங்க இல்லை? நிறைய பேர் பார்த்திங்கன்னா மகன் இறந்துட்டு அப்படியே சந்நியாசம் போயிடுவாங்க. இந்த மாதிரி நிறையா நடக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, தூய்மையில் தான் சந்தோஷம் இருக்குதுன்னு அவங்க நம்புகிறாங்க இல்லையா? இந்த சந்தோஷம் அப்போ இந்த அவங்கள அறியாமல் இதுவும் வருது பாருங்கள் இல்லை? எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர் அது மாதிரி தன்னுடைய மகன் சின்ன வயசுலேயே தற்கொலை பண்ணிக்கிட்டான். ரொம்ப சின்ன வயசில் அவங்க வெறுத்து போய் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க பாட்டுக்கு ஆசிரமமாக போயிட்டு இப்போ பிரம்மகுமாரி ஆகிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிக்கல, கணவன் இன்னொரு குழந்தையெல்லாம் கூட இருக்கிறாங்க, எல்லாத்தையுமே விட்டு போயிட்டாங்க. அப்போ தூய்மையில் தான் சந்தோஷம் இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியறதுனால தானே போகிறாங்க. அதனால தான் கணவனை விட்டுட்டு அந்த சகோதரி போனாங்க. இங்கே ஜென்ரலாக ஆண்கள் சன்னியாசம் மேற்கொள்வாங்க இல்லையா? அதனால தான் மனைவியை விட்டுட்டு போயிடுறாங்க.
இப்போ மனைவியை தான் விட்டுட்டு போகிறாங்களே தவிர அங்கே போய் பெரிய பிஸ்னஸ் பண்ணி பெரிய பணக்காரனாக ஆகிடுறாங்க இல்லையா. ஆன்மீகம் தான் மிகப்பெரிய பிஸ்னஸ் ஆகிடுச்சு இப்போ. ஏன்னா சந்தோஷம் செல்வம் இல்லாமல் கிடைக்காது. அப்போ அவன் தூய்மையாக இருக்கிறனால அவனால் ஈர்க்கப்பட்டு எல்லோரும் வருவாங்க. வரும்போது அவன் காசு கலெக்ட் பண்ணி அவன் பெரிய ஆளாக ஆகிடுறாங்க. ஏன்னா மாயை அவங்களுடைய வைராக்கியத்தை உடச்சி திரும்ப காட்டிலிருந்து சிட்டிக்கு எடுத்துகிட்டு வந்து சுகபோகமாக வாழ வைக்கிது. விவேகானந்தரும் ராமகிருஷ்ணரும் கூட கடந்த காலத்தில் வாழ்ந்த 2 மிகப்பெரிய சன்னியாசிகள் தான். ராமகிருஷ்ணருக்கு சந்நியாசத்தின் சக்தி இருந்தது. ஆனால் இதையெல்லாம் உலகத்திற்கு புரிய வச்சது விவேகானந்தர் தான். இல்லை, விவேகானந்தர் இல்லைன்னா ராமகிருஷ்ணரை பற்றி யாருக்குமே தெரியாது. அதே மாதிரி பக்தி சார்ந்த எல்லாத்தையும் ப்ராக்டிஸும் பண்ணார் விவேகானந்தர். ஸோ 2 பேருமே அவங்கவுங்க புஸ்தகம் எழுதியிருக்கிறாங்க. யாராவது புக்கு எழுதுகிறாங்க அப்படின்னா ஃபுல் கான்சன்ட்ரேஷனில் உட்காந்தா தான் எழுத முடியும். ஏன்னா ஒரு புக்கு எழுதுறது சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா. இப்போ நம்ம ஒரு வீடியோ போடணுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் தான் உங்களுக்கு டைம் தேவை. அது அப்படி கிடையாது, வருஷக்கணக்காகும் ஒரு புக்கை முடிக்க இல்லையா. அப்போ அதில் கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். முழுக்க எழுந்தாலும் உட்காந்தாலும் அதை பற்றி நினைவே இருக்கும். அப்படி இருந்தால் தான் அவங்களுக்கு கண்டினியூட்டி தெரியும். இல்லைன்னா எப்படி தெரியும்? ஒரு வருஷம் ஃபுல்லாக ஒரு நாவல் எழுதுகிறாங்கன்னா எது எந்த கேரக்டர் இதெல்லாம் அவங்க மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்போ அதுலேயே அவங்க இருக்கணும். ராமகிருஷ்ணர் தன்னை பற்றிய சுயசரிதை பயோகிராஃபி எழுதும்பொழுது தன்னுடைய சிஷ்யர்களை எட்ட போய் உட்கார சொல்லுவாங்களாம். ஏன்னா அவங்க உட்கார்றது அவங்க டிஸ்டர்பன்ஸ், அந்த கான்சன்ட்ரேஷன் பவரை குறைக்கிறதா அவர் உணர்றார். ஸோ அதை நம்ம ஸ்கூல் படிக்கும்போது கூட உணர முடியும். நீங்கள் உங்கள் வீட்டில் தனியாக படிக்கிறீங்கன்னா யாராவது ஃப்ரெண்டு கம்பைன் ஸ்டடி பண்ணுறேன்ட்டு வந்தான்னா உங்களுக்கு கான்சன்ட்ரேஷனே வராது, ஆச்சரியமாக இருக்கும். வேணால் உட்காந்து அரட்டை அடிக்கலாம், முழிச்சிட்டு இருக்கலாம், படிக்க முடியாது. ஸோ 2 பேருமே நல்லா படிக்கலைன்னா ஓகே, ஏதோ கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். ஒருத்தர் ரொம்ப நல்லா படிக்கிறவராக இருக்கிறாரு, அல்லது இன்னொன்று ஆத்மா பலகீனமாகவும் இருக்குது இல்லையா. இப்போ கான்சன்ட்ரேஷன் பவர் இருக்காது. ஸோ அப்போ இன்னொருத்தர் இருந்தாலே அவங்களால படிக்க முடியாது. ஸோ ராமகிருஷ்ணர் ஒரு ஸ்ட்ரிக்டான சன்னியாசியாக இருந்தார், ரொம்ப பிரபலமானவர். பாபா உங்களுடைய மனைவியை அம்மானு கூப்பிட சொல்லலை, ஆனால் அவர் அம்மான்னு கூப்பிடுவார் இல்லையா. தன்னுடைய மனைவி சாரதா அம்மாவில் ராமகிருஷ்ணர் அம்மான்னு கூப்பிடுவார். அப்படிலாம் பாபா சொல்லலை. அவளையும் ஒரு ஆத்மாவாக பாரு. உடல்னு பார்த்தா தானே உனக்கு காமம் வர்றதுக்கு, நீ ஆத்மாவாக பாரு. அனைத்து ஆத்மாக்களும் சகோதரர்களே. சன்னியாசிகளுடைய விஷயமே வேறு. இங்கே சன்னியாசிகளுக்கு நமக்கும் சம்பந்தம் கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறார், அவங்களே அப்படி இருந்தாங்களே அப்படின்னு சொல்லி, அப்போ அவங்களை விட உயர்ந்தவர்கள் நீங்கள் எப்படி இருக்கணுன்றதுக்காக அதை எடுத்துகிட்டு வர்றார். ராமகிருஷ்ணர் தன்னுடைய மனைவியை தாயாக கருதினார், தன்னுடைய தாயை புகழ்ந்தார் இல்லையா. சக்தியின் வடிவமாக உன்னை பார்க்கிறேன், காளியின் வடிவமாக பார்க்கிறேன், இப்படியெல்லாம் புகழ்ந்தார். காளி காட்சியெல்லாம் கூட கிடச்சிது. ஆனால் இது ஞான மார்க்கம், அது பக்தி மார்க்கம் இல்லையா. அவங்களா வலுக்கட்டாயமாக பிரம்மச்சரிய விரதம் இருக்கிறது, ஒன்று மனைவியை தாயாக நினைப்பாங்க, இல்லைன்னா பெண்ணை ரொம்ப கேவலமாக நினைப்பாங்க. அவங்க ராமகிருஷ்ணரே எழுதியிருப்பார்னு நினைக்கிறேன். என்ன நினைப்பார்னா, அதை காமத்தை பற்றி ஞாபகம் வரும்போது உங்களுக்கு மலம் ஞாபகம் வரணும் அப்படின்னு எழுதியிருப்பார். அதே மாதிரி வள்ளலார் பெண்களை அவ்வளோ அருவருப்பாக எழுதியிருப்பார், அந்த வைராக்கியம் வரணுன்றதுக்காக. இங்கே அப்படிலாம் பாபா அருவருப்பாலும் பேசலை. அது ஒரு ஆத்மா, சகோதர ஆத்மா. ஏன் உடம்பை பார்க்குற, அவ்வளோதான் சொல்கிறேன். ஸோ அப்படியே என்ன தான் எழுதினாரும் அடுத்த ஜென்மத்தில் போய் அவங்க போய் காமத்தில் விழதான் போகிறாங்க. வள்ளலாராக இருந்தாலும் சரி, ராமகிருஷ்ண பரமஹம்சராக இருந்தாலும் சரி, முதல் பிறவி அந்த வைராக்கியம் இருக்கும், அவ்வளோதான். ஆனால் நம்மளது ஞான மார்க்கம். உண்மையிலே சக்தி இழந்த பிறகு
ஞானத்தின் மூலமாக தூய்மையாகிறோம். ஸோ வைராக்கியம் வேற ஒரு விஷயம். வைராக்கியத்தின் காரணமாகத்தான் அவர் தன்னுடைய மனைவி தன்னுடைய தாயாக கருதினார். ஏன்னா அம்மான்ற வார்த்தை சொல்லும்போது கிரிமினல் பார்வை போகாது இல்லையா? சகோதரின்ற உறவில் கூட கிரிமினல் பார்வை போகும். இப்போ நிறைய சகோதரனே பாலியல் பலாத்காரம் பண்ணுறதெல்லாம் சர்வசாதாரணமாக இப்போ நடக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஆனால் அம்மா மேலே இந்த மாதிரி தவறான எண்ணங்கள் வராது. இன்னும் கேட்டால் அப்பாவுக்கு கூட மகள் மேலே தவறான பார்வை போகும். அதுவுமே நடக்குது, பாலியல் குற்றங்கள். ஆனால் அம்மாவை பற்றி ஒருபொழுதும் கிரிமினல் பார்வை வராது. அதனால தான் சந்நியாசிகள் மனைவியை தன்னுடைய தாயாக நினைக்கிறாங்க. குறிப்பாக ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்கிட்ட யாருமே ஏன்பா நீ பாட்டுக்கு பொண்டாட்டி அம்மான்னு நினச்சினா எப்படிப்பா உலகம் சிருஷ்டி இயங்கும்னு அவர்கிட்ட கேட்கல, நம்மக்கிட்ட தான் கேட்டுட்ருக்குறாங்க. ஸோ அந்த ஒரே ஒரு ராமகிருஷ்ண பரமஹம்சர் தான் இப்படி வைராக்கிய உள்ளுணர்வை வைத்தார். அவர்கிட்ட யாரும் எப்படிப்பா சிருஷ்டி இயங்கும், எப்படிப்பா படைப்பு ஏற்படும் அப்படின்னு கேட்கல. மாறாக என்ன பண்ணாங்க, மகிமை பாடுறாங்க அவரை. ஆனால் நம்ம அதை பண்ண சொன்னால் மட்டும் உலகம் எப்படா இயங்கும்னு கேட்குறாங்க. அவர் மனைவியை அம்மாவாக நினச்சார், நம்ம சகோதரனாக நினைக்கிறோம். ஆனால் சகோதரின்ற உணர்வில் இருக்கும்போது கூட நிறைய பேருடைய மனம் சஞ்சலப்படுது. அதனால தான் பாபா உடம்பையே பார்க்காதீங்க, ஆத்மா பாய் சகோதரன் அப்படியே இருங்க. இல்லை ஒரு சில இடங்களில் பாய்னே கூப்பிடுவாங்க, ஆனால் பிரதரை மட்டும் கூப்பிடுவாங்க. சிஸ்டரையும் பாயின்னு தான் கூப்பிடணும். இல்லை இங்கிலீஷில் ப்ரோன்னே கூப்பிடலாம். என்ன ப்ரோன்னும் போது நமக்கு தானாகவே அந்த ஆத்ம உணர்வும் வரும், அந்த சகோதர அன்பும் வரும். அது நல்லாயிருக்கும் இல்லையா? அந்த ப்ரோவுடைய பவர் அந்த பிக் பாஸில் அர்ச்சனா அவங்க எல்லோரும் ப்ரோன்னது எல்லாருக்கும் அப்படி பிடிச்சிருந்தது, அந்த ப்ரோன்னு கூப்பிடுறது. ஸோ அதனால் உங்களை சகோதரர்களாக நினைங்கன்னு பாபா சொல்கிறார். சகோதரர்கள். உடம்பு தான் ஆண் பெண், ஆத்மா ஆண் தான், சகோதரர் தான். இது ஞானத்தின் விஷயம். ராமகிருஷ்ணர் ஒருத்தருடைய விஷயம் அது. இங்கே நிறைய சகோதரிகள். ஒரு பிரஜாபிதா பிரம்மாவுக்கு பாபாவுக்கு எல்லாத்தையும் நமக்கு புரிய வைக்கிறார். இவர் வேத சாஸ்திரங்களை எல்லாம் இந்த பிரம்மா படிச்சிருக்கிறார். ஆனால் அந்த துறவர மார்க்கம் அது தனி, அதுக்கும் இல்லற மார்க்கத்திற்கும் சம்பந்தம் கிடையாது. ஏன்னா துறவர மார்க்கம் வெறும் ஆண்களுக்கானது, பெண்கள் போகிறது கிடையாது துறவியா. ஸோ அது எல்லைக்குட்பட்ட வைராக்கியம். ஆனால் நீங்கள் ஒட்டுமொத்த உலகத்தின் மீதும் வைராக்கியம் வைக்கிறீங்க. இந்த எல்லையற்ற உலகத்தையே ஸ்வாகா பண்ணுறீங்க. நம்மை பொறுத்த வரைக்கும் இந்த உலகமே இல்லாதது மாதிரி நம்ம புத்தியில் அந்த சொர்க்கம் மட்டுமே தெரிஞ்சிட்டு இருக்கணும். பாபா சங்கமயுகத்தில் தான் இந்த எல்லையற்ற விஷயங்களை எல்லாம் நமக்கு புரிய வைக்கிறார். இப்போ நமக்கு இந்த பழைய உலகத்தின் மீது வைராக்கியம் இருக்கணும். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப அழுக்கான, ரொம்ப மோசமான, அந்த ஹிந்தியில் சில வார்த்தை சொல்லுவாங்க, கந்தேவோ ஏதோ சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு உலகம், ரொம்ப கேவலமான உலகம் இல்லை. இப்போ திரும்புகிற பக்கமெல்லாம் பாலியல் குற்றம் நடக்குது. 3 வயசு குழந்தைய பாத்ரூமில் வச்சு ரேப் பண்ணியிருக்கிறான். அந்த பாத்ரூமை க்ளீன் பண்ணுறான் ஒரு ஸ்கூலில், நார்த் இந்தியாவில். 3 வயசு குழந்தை இல்லையா, எல்கேஜி படிக்கும்னு நினைக்கிறேன். 2 குழந்தைங்களை அப்படி பாலியல் இது பண்ணி அந்த குழந்தை போய் அவங்க அப்பா மட்டும் சொல்லி ஸ்கூலெல்லாம் அடித்து நொறுக்கிறாங்க. ரொம்ப பெரிய ஸ்கூல். ஸோ குழந்தைங்களுக்கே இந்த நிலமைனா பெரியவங்களெல்லாம் எப்படி ஸ்கூலுக்கு அனுப்புறது இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட உலகம் இன்னும் தொடரணுமா? அதேமாதிரி ஆஸ்பத்திரிக்கு போகிற பேஷண்ட்டுக்கிட்ட 13 வயசு பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துருக்குறாங்க, லேப் டெக்னீஷியன். ஸோ அது தொடர்ந்து. அப்புறம் நர்ஸுக்கிட்ட
பேஷண்ட்டே தப்பாக நடக்கிறான். அவங்க பேஷண்ட்டோட பெற்றோர்கள்லாம் இருக்கும்பொழுதே அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஒன்றுமே புரியல என்ன பண்ணுறதுன்னு. ஏன்னா கொல்கத்தா ஒரு சம்பவம் இல்லை, தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறத பார்க்குறோம். ஒரு 65 வயசானம்மா ஆஸ்பத்திரியில் படுத்துட்டு பஸ்ஸில் காலையில் போகலான்னு நினைக்கிறாங்க, அதுக்குள்ளே அவங்கக்கிட்ட வந்து ஒருத்தன் ரேப் பண்ணியிருக்கிறான். ஸோ எவ்வளோ மோசமான உலகம் இது. அதனால் இந்த உலகம் முடியணும் தானே. இந்த உலகத்தின் மீது உங்களுக்கு பற்று இருக்கலாமா? இங்கே இருக்கக்கூடிய எந்த உடலும் தூய்மையாக இருக்க வாய்ப்பே கிடையாது. தங்க யுகத்தில் மட்டும்தான் ஆத்மாக்களுக்கு தூய்மையான உடல் கிடைக்கும். இங்கே ஆத்மாக்கள் தூய்மை ஆனால் கூட அதோடைய உடல் அழுக்காக தான் இருக்குது கர்மாதித்த நிலையை அடையிற வரைக்கும். கர்மாதித்த நிலை அடைஞ்சோடனே இந்த உடம்பை விட்டுட்டு போய் தூய்மையான உடலை எடுக்க போயிடும். எப்படி தங்கத்தில் வந்து கலப்படம் சேர்க்குறாங்களோ, அப்போ அந்த தங்கத்தினால் செய்யப்படுற நகையும் கலப்படம் உள்ளதாக தான் இருக்கும். எப்போ கலப்படத்தை வந்து நெருப்பில் போட்டு நீக்கிறாங்களோ அப்போ தான் அது சொக்க தங்கம், உண்மையான தங்கம்னு சொல்ல முடியும். அதே மாதிரி தான் எப்போ ஆத்மாவை பாபா நினைவுன்ற நெருப்பில் போட்டு போட்டு அதில் இருக்கக்கூடிய அழுக்கை ஃபுல்லாக நீக்கிறோமோ அப்போ தான் ஆத்மா தூய்மை ஆகுது. அப்போ தான் உடலும் தூய்மையானது கிடைக்கும் கர்மாதித்த நிலைக்கு பிறகு. லக்ஷ்மி நாராயணனுடைய உடம்பும் சரி ஆத்மாவும் சரி சதோ பிரதானமாக தூய்மையாக இருக்கும். மற்றபடி இங்கே உங்களுடைய ஆத்மாவும் சரி உடலும் சரி தமோ பிரதானமாக அழுக்காக இருக்குது, அசிங்கமாக இருக்குது. ஸோ ஆத்மாக்கள், ஸோ இப்போ மலையாளம் ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் பார்க்குறோம் இல்லையா, எல்லாருமே அந்த காமத்துக்கு வந்தால் தான் நான் உனக்கு சான்ஸ் கொடுப்பேன். பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாரும் மாட்டிக்கிட்டாங்க ஒருத்தர் விடாமல். இப்போ உலகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். ஆத்மாக்கள் காமச்சிதையில் உட்காந்து அவ்வளவு அழுக்காயிடுச்சு. ஸோ அது அழுக்கானதுக்கு முக்கியமான காரணமே காமம் தான்றார். ஸோ ஜென்ரலாகவே சொல்லுவாங்க, இந்த ஆப்பிரிக்காக்காரங்கெல்லாம் வந்து காமத்தில் ரொம்ப இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ரொம்ப கருப்பாகவும் இருப்பாங்க. ஸோ அப்போ அந்த காமத்திற்கும் உடல் கலருக்குமே தொடர்பு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது பாருங்கள். அதேமாதிரி அங்கே தான் காமம் சார்ந்த நிறைய நோய்கள், எய்ட்ஸ்லேருந்து எல்லா நோயுமே அங்கே தான் அதிகம். இப்போ கூட ஏதோ ஒரு நோய் அங்கே தான் அதிகமாக வருது. பாப்பா சொல்கிறாரு, நான் உங்களை இந்த அசிங்கத்திலேருந்து அழகாக மாற்றுறதுக்காக வந்திருக்கிறேன். எப்படி மாற்றுறாரு? ஞானத்தின் மூலமாக மாற்றுறாரு. ஸோ இது எல்லாமே ஞானத்தின் விஷயங்கள். இங்கே தண்ணியின் விஷயம்லாம் கிடையாது. தண்ணி ஊற்றியெல்லாம் யாரும் தூய்மை ஆகிட முடியாது. எல்லோரும் காமச்சிதையில் உட்காந்து அழுக்காகிட்டாங்க. அதனால தான் நான் தூய்மை ஆவேன்னு சத்தியம் பண்ணுறதுக்காக உங்களுக்கு ராக்கி கட்டப்படுது. இல்லை, ராக்கி கட்டுறதுடைய அர்த்தம் என்ன? நான் தூய்மையாகத்தான் இருப்பேன். எப்படி? நான் தூய்மையாக இருப்பேன், யாரோடன்னு இல்லை, எல்லாரோடையும். இல்லை, ஒரு பொண்ணு ராக்கி கட்டுறான்னா அந்த பொண்ணுக்கிட்ட மட்டும் நான் தூய்மையாக இருப்பேன், அவளை மட்டும் தங்கச்சியாக நினைப்பேன். அப்படி கிடையாது. ராக்கி கட்டுறீங்கன்னா நான் தூய்மையாக இருப்பேன். பீஷ்ம பிதாமகர் மாதிரி ஒரு பொண்ணே துரத்திட்டு வந்தால் கூட நான் தூய்மையாக தான் இருப்பேன். பிரம்மச்சரிய விரதத்தை விட மாட்டேன். மனைவியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. நிச்சயம் மனம் சின்ன சலனம் கூட படக்கூடாது. அப்படி சத்தியம் பண்ணுறதுக்கு பேர் தான் ராக்கி கட்டுறது. பாபா சொல்கிறாரு, ஸோ நீங்கள் பாபா குழந்தை ஆகிட்டிங்கனாலே இந்த ராக்கி கட்டப்பட்டதுன்னு தான் அர்த்தம். ராக்கி அவசியம் கையில் கட்டணும்னு அவசியம் கிடையாது. பாபா சொல்கிறாரு, அது சேவைக்காக ராக்கி கட்டுற ஃபங்க்ஷன் இருக்குது, அவ்வளோதான். பாபா சொல்கிறார், நான் ஆத்மாக்கள் கிட்ட பேசுகிறேன். ஏன்னா ஆத்மாக்கள்லாம் என்னோடய குழந்தைங்க இல்லையா. ஸோ என்னத்தான ஆத்மாக்கள் எல்லோரும் பாபா வாங்க, எங்களை சுகம் நிறைஞ்ச உலகத்துக்கு அழைச்சிட்டு போங்க அப்படின்னு கூப்பிட்டீங்க. ஒரு சிவாஜி பாட்டு வருமே, எங்கே நிம்மதி, அதில் எங்கே மனுஷன் யாரும் இல்லையோ அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும்னு வரும்.
ஸோ மனிதன்னு கலியுகத்தில் வாழ்பவர்களை சொல்லுவோம், சொர்க்கத்தில் வாழ்பவர்களை நம்ம தேவதைகள்னு சொல்லுவோம். ஸோ அப்போ மனிதன் இல்லாத இடத்துல தான் அமைதி இருக்கும், சொர்க்கத்தில் தான் அமைதி இருக்கும், ஆனந்தம் இருக்கும். எங்களுடைய துக்கத்தை நீக்குங்க அப்படின்னு நாம் அவரை கூப்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்கு தான் அவர் வந்திருக்கிறார். எப்போ? கலியுகத்தில். ஏன் இப்போ வர்றார்? இப்போ தான் அளவற்ற துக்கம் பாபா புரிய வைக்கிறாரு. இந்த காமச்சிதையில் உட்காந்து காமம்ன்ற நெருப்பில் எரிஞ்சு எரிஞ்சு அசிங்கமாக கருப்பாக ஆகிட்டீங்கன்ற. ஸோ பஸ்மாசுரன்னு இருப்பான், அப்புறம் இன்னொன்று கூட ஏதோ ஒன்று இருக்கும், சாம்பலாகவே இருப்பான் அவன், அந்த அரக்கன். அப்படின்னு அர்த்தம், அது காமத்தை குறிக்கிறது. ஸோ அவன் தொட்டானா மற்றவங்களும் சாம்பல் ஆகிடுவாங்க. எல்லாரையுமே காமத்தினாலே இருக்கிறது. நான் உங்களை இந்த காமச்சிதையிலிருந்து விடுவித்து ஞானச்சிதையில் உட்கார வைக்கிறதுக்காக வந்திருக்கிறேன். அதுதான் பாபா பண்ணுறார். இப்போ நீங்கள் தூய்மையாகி சொர்க்கத்துக்கு போகணும். அதுக்கு ஒரு பாபாவை மட்டும் நினைக்கணும். ஸோ பாபா உங்களை கவர்ந்து இழுக்கிறார். அவரை நினைக்க நினைக்க அந்த ஈர்ப்பு தெரியும். ஸோ அப்போ நீங்கள் வேறு யார் கூடயாவது பேசுகிறீங்க அப்படின்னும் போது நமக்கு அப்படியே மைண்ட் ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும். எப்படி வெளியில் போயிட்டு வந்தால் குளிச்சுட்டு வந்தால் ஒரு ரிலாக்ஸ் ஆகுதோ, அதுமாதிரி பாபா நினைவில் தனியாக உட்காந்து கொஞ்ச நேரம் அந்த 5 சொரூப பயிற்சி பண்ணால் தான் அந்த ஒரு நல்ல நிலைக்கே வரும். ஓரளவாச்சு மறுபடியும் அதோடைய பாதிப்பு மறுபடியும் உங்களை பிடிச்சி இழுக்கும். ஸோ அப்போ அப்படியே முரளி இதெல்லாம் பண்ணணும். முரளி இதேமாதிரி பக்காவாக இருக்கிறவங்களோட சேர்ந்து முரளி எடுக்கிறது, இதெல்லாம் உங்களுடைய மனநிலையை அப்படியே டக்குன்னு நார்மலுக்கு எடுத்துகிட்டு வந்துடும், சூப்பராகிடும். ஸோ அது ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் சங்கதோஷம் ரொம்ப முக்கியன்றது. தவறான தொடர்பு வந்தால் இன்னும் நீங்கள் மோசமாக தான் ஆவீங்க. தேவையில்லாமல் வீண் விஷயம் இப்படியெல்லாம் நேரம் போயிட்டு இருக்கும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் பாபாவை நினைவு செய்யணும். பாபாவை நினைவு செய்தால்தான் தூய்மையாகி சொர்க்கத்துக்கு போக முடியும். பாபாவும் நம்மை ஈர்க்கிறார். ஒரு தம்பதியினர் பாபா கிட்ட வந்தாங்களாம். அப்போ ஒருத்தருக்கு அந்த ஈர்ப்பு உணர்ந்தாங்களாம், இன்னொருத்தரால் உணர முடியல. ஹஸ்பண்ட் உடனே சொன்னாராம், நான் இந்த கடைசி ஜென்மத்தில் தூய்மை ஆகிடுவேன், இனிமேல்ட்டு காமச்சிதையில் ஏற மாட்டேன் அப்படின்னு சொன்னாராம். அப்படின்னா அவருக்கு உடனே நம்பிக்கை வந்துடுச்சுன்னு அர்த்தம் கிடையாது. அந்த நேரத்தில் அந்த ஈர்ப்பு வந்துச்சு சொன்னார், அவ்வளோதான். ஒருவேளை நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா எல்லையற்ற தந்தைக்கு லெட்டர் எழுதி தினமும் தொடர்பில் இருப்பார். ஆனால் அவங்க தூய்மையாக இருக்கிறாங்க அப்படின்னு பாபா கேள்விப்படுறாரு. ஆனாலும் அவங்களுடைய சொந்த பிஸ்னஸ்லேயே அவங்களுடைய புத்தி மாட்டிக்கிட்டு இருக்குது, பாபாவை நினைக்கிறது கிடையாது. ஸோ நீங்கள் அப்படிப்பட்ட தந்தையை எந்த அளவுக்கு நினைக்கணும், உருகி உருகி நினைக்கணும் இல்லையா? ஸோ கணவன் மனைவிக்கு ஒருத்தர் மேலே ஒருத்தர் அவ்வளவு அன்பு இருக்குது. மனைவி கணவனை எந்த அளவுக்கு நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கிறா. ஆனால் உண்மையிலே எல்லையற்ற தந்தையை தான் அதிகமாக நீங்கள் நினைவு பண்ணணும். அதனால தான் பைபிளில் எவன் ஒருவன் என்னை விட, அதாவது கடவுளை விட, தன் தாயையோ தகப்பனையோ கணவனையோ மனைவியோ குழந்தையோ சகோதரனையோ சொத்தையோ அல்லது தன்னையோ அதிகம் நேசிக்கிறானோ அவன் சொர்க்கத்துக்கு வர முடியாதுன்னு சொல்லப்பட்டிருக்கும். ஸோ பாபா தான் அங்கே, அவரை தவிர யாருமே நினைவு வரக்கூடாது. ஸோ அவரைத்தான் அதிகமாக நினைக்கணும். ஒரு பாட்டு இருக்குது, நீ என்னை நேசித்தாலும் சரி உதாசீனப்படுத்தினாலும் சரி உன் கையை ஒருபொழுதும் விடமாட்டேன் இல்லையா? ஸோ இது பாபாவுக்கு நாம் பாடுற மாதிரி இருக்குது. அதுக்காக நீங்கள் எல்லோரும் மதுபனில் உட்காந்துக்கணும், சென்டரில் உட்காந்துக்கணும்னு அர்த்தம் கிடையாது. அப்போ அது சந்நியாசம் ஆகிடும் இல்லையா? அங்கங்கே ஆசிரமம் கட்டியிருக்கிற மாதிரி இது ஒரு ஆசிரமம் ஆகிடும். நீங்கள் குடும்பத்தை விட்டுட்டு இங்கே வரா மாதிரி அர்த்தமாயிடும். இது அது கிடையாது. இது இல்லற மார்க்கம்.
அதனால தான் பாபா குடும்பத்திலே இருந்து தூய்மையாக இருங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ ஆரம்பத்தில் இப்படி ஒரு பட்டி உருவாக்கப்பட வேண்டி இருந்தது. அதனால் நிறைய பேர் தயாராகி போய் சேவைக்கு போனாங்க. ஸோ அது ஆரம்ப கால பார்ட்டு. அப்போ எல்லாருமே பாபா கூடவே பாபா வீட்டிலே இருந்தாங்க. 400 குழந்தைங்க இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் எல்லோரும் குடும்பத்தை விட்டுட்டு வரணும்னு அவசியம் கிடையாது இல்லை. திருமணம் ஆகாமல் போகிறாங்க, அதுவும் எல்லாருமே ஆகிடுறது கிடையாது. திருமணம் ஆகாட்டினாலும் நீங்கள் வீட்டிலே இருங்கன்னு தான் பாபா சொல்கிறார். ஸோ அதையும் மீறி ஒரு சிலர் போயிடுறாங்க, அவ்வளோதான். ஏன்னா எல்லோரும் வந்தாங்கன்னா எப்படி அங்கே இடம் பத்தும். ஸோ அந்த மாதிரி 400 பேர் ஆரம்பத்தில் வந்ததுக்கு அவர்களை பற்றி ஒரு நல்ல கதை கூட உருவாக்கப்பட்டிருக்குது. யார் பாபாவுடையவராகி எகியத்திலே இருந்தாலும் எந்த ஆன்மீக சேவையும் செய்யலையோ அவங்க போய் வேலைக்காரியாக ஆகிடுவாங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ இதுதான் மிகப்பெரிய எச்சரிக்கை இல்லையா. சென்டரில் இருக்கிறவங்க அந்த ராஜ்யத்துக்குள்ளே இருக்கக்கூடிய வேலைக்காரர்களாக சென்டரில் இருக்கிறவங்க தான் ஆவாங்கன்றார். வெளியில் இருக்கிறவங்க ராஜ்யத்தில் உள்ள பதவியில் ராஜ பதவி மட்டும்தான் அடைவாங்க. அந்த வேலைக்காரன் பதவி அங்கே இருக்கிறவங்க தான் அடைவாங்க. ராஜ பதவியும் அடையலாம், அதை விட்டால் வேலைக்காரன் பதவி. மொத்தத்தில் அவங்களுக்கு 2 சாய்ஸு தான். வெளியில் அதுக்கு தான் பாபா சொல்கிறார், நீ இங்கே இருந்துக்கிட்டு வேலைக்காரனாக இருக்கிறதுக்கு வெளில போய் பணக்காரனாக ஆகுன்றார். ஏன் இங்கேருந்து அப்பா பேரை கெடுக்கிற? ஏன்னா எகியத்தில் இருந்துட்டு ஒருத்தன் காமம் போன்ற தவறில் ஈடுபடுறேன்னா அது எவ்வளோ பெரிய டிஸ்சர்வீஸ் இல்லையா. இதில் சேவையும் செய்யலைன்னா வேலைக்காரனாக தான் போவேன். சேவை செய்யலைனாலே இது இல்லாமல் காமம் போன்ற விஷயத்தில் ஈடுபட்டால் இன்னும் பெரிய தண்டனை கிடைக்கும். ராஜ குடும்பத்துக்கு வெட்டியானா இருப்பாங்க. ஆனால் கடைசியில் அவங்களுக்கு ஒரு பதவி கிடைக்கும் வரிசைக்கிரமமாக கடைசி ஒரு ஜென்மத்தில். ஸோ அவங்களுடைய வம்சமே இருக்கும் இல்லை. ராஜ குடும்பத்தில் பிறந்தவங்க ராஜாவாக இருப்பாங்க, வேலைக்காரன் குடும்பத்தில் பிறந்தவங்க வேலைக்காரனாக இருப்பாங்க. எங்கே அந்த ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிற வேலைக்காரங்களை சொல்கிறார், அவங்க வம்சம்தான் அங்கே ஆகுவாங்க. வெளியில் இருக்கிற வேலைக்காரன் உள்ளே வர முடியாது. ஸோ அது வல்லபாச்சாரி அந்த பிரிவினரில் கூட வெளியில் இருக்கிறவங்கள தங்கள் இடத்துக்குள்ளே அனுமதிக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இந்த ஞானம் ஒரு வினாடிக்கான ஞானம்தான். ஸோ இப்போ நீங்கள் அலட்சியப்படுத்திட்டீங்கன்னா கடைசியில் ஜென்மத்துக்கு வேலைக்காரராக இருக்க வேண்டியதாகிடும். ஏன் பாபாவை ஞானக்கடல்னு சொல்கிறாங்க? அவர் கொடுக்குற ஞானம் ஒரு வினாடிக்கான ஞானம் தான். ஏன் ஞானக்கடல்னு சொல்கிறாங்க? ஏன்னா அந்த ஒரு வினாடி ஞானத்தை அவர் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறார், கடைசி வரைக்கும், உங்களை மாற்றுற வரைக்கும். ஸோ அதுதான் சிவலிங்கத்தில் வடநாட்டிலலாம் மேலே ஒரு குவளை இருக்கும், அதிலேருந்து தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்கும். அப்போ ஞானம் அவருடைய புத்தியில் சொட்டிக்கிட்டே இருக்குது, அதை நம்ம புத்தியில் அவர் சொட்ட விட்டுக்கிட்டே இருக்கார், கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். எப்போ ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிடுதோ அப்போ நீங்கள் கர்மாதித்த நிலையை அடைஞ்சிடுங்க. எல்லாமே கரெக்டாக நடக்கும். நம்ம கர்மாதித்த நிலை, அதாவது ராஜ்யம் ஃபுல்லாக ஸ்தாபனை ஆகிடுச்சு, எல்லோரும் அந்தந்த பதவிக்கு தயாராகிட்டாங்கன்னா கர்மாதித்த நிலை அடைஞ்சிடுவோம், உலகழிவு ஸ்டார்ட் ஆகிடும், இந்த ஞானம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒரு வினாடிக்கான விஷயம்தான் இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு. இங்கே கர்மாதித்த நிலை அடைஞ்ச உடனே உடலை விட்டு உயிர் பிரியுது இல்லையா, அவ்வளோதான். அந்த செகண்ட் அவங்க என்ன நினைவு, எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்கன்றதை வச்சு தான் பதவி. இருந்தாலும் அதை தினம் தினம் புரிய வைக்க வேண்டியது இருக்குல்ல, விளக்கமாக. இது சொல்கிறோம், உடனே மாறிடுறாங்களா இல்லை நம்ம தான் மாறிட்டோமா? உடனே நமக்கு எல்லைக்குட்பட்ட தந்தைக்கிட்டேருந்து எப்படி எல்லைக்குட்பட்ட ஆஸ்தி கிடைக்குதோ அதே மாதிரி இந்த எல்லையற்ற தந்தை நம்மை உலகத்திற்கே எஜமானர்களாக ஆக்கிறார், அதுவும் 21 ஜென்மத்திற்கு. அதனால தான் அது எல்லையற்ற ஆஸ்தின்னு சொல்லப்படுது, அதுவும் எஜமானர் ஆக்கிறார். நாம் சுகதாமத்திற்கு போயிடுவோம், மற்ற எல்லோரும் சாந்தி தாமத்துக்கு போயிடுவாங்க. சுகதாமத்தில் திரும்புகிற பக்கமெல்லாம் சந்தோஷம்தான். ஏதோ ஒரு பாட்டு இருக்கும் இல்லையா, ஆனந்தம் ஆனந்தம், இது நடந்த ஆனந்தம், அது நடந்த ஆனந்தம்ன்ட்டு, அப்படி எல்லாமே ஆனந்தத்தை கொடுக்கறது சொர்க்கம்தான். முதலெல்லாம் இது மாதிரி நிறைய பாட்டு வரும். அதிகாலை பொழுது இந்த நதியாக வச்சுலாம் ஒரு பாட்டு வரும்.
ஸோ அது எல்லாமே அந்த அந்த சொர்க்கத்துடைய ஃபீலை கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ இந்த நரகத்திலே அவங்களுக்கு அப்படி ஃபீல் ஆயிடுச்சு, அதுவுமே 2 தலைமுறை முன்னாடி. இப்போ அப்படி கூட எங்கேயும் சந்தோஷம் இருக்கிற மாதிரி தெரியல. இயற்கையே எங்கே இருக்குது? அப்போ சொர்க்கம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் இல்லையா? சந்தோஷத்தை தவிர எதுவும் இருக்காதுன்றார். திரும்புகிற பக்கமெல்லாம் சந்தோஷம். ஸோ அந்த மாதிரி சந்தோஷத்தை கொடுக்கறதுக்காக பாபா வந்திருக்கிறார். நாம் இந்த ராஜயோகத்தை படித்து புது உலகத்தின் எஜமானராக கண்டிப்பாக ஆவோன்னு பாபா நமக்கு கேரண்டி கொடுத்துருக்கிறார். இதை நீங்கள் கரெக்டாக படித்து தாரணை பண்ணுங்கள், தூய்மையாயிடுங்க. கண்டிப்பாக நாராயணன் போஸ்ட்டு உங்களுக்கு தான் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ செம்ம குஷிப்படுத்தியிருக்கிறார் பாபா. நிறைய ரகசியம், அந்த சொர்க்கத்தில் உள்ள அந்த பதவியெல்லாம் எப்படி, நிறைய ரகசியத்தை வெளிப்படுத்திய அன்பான பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். இந்த அழுக்கான உலகத்தில் இருந்து எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வு வைத்து தூய்மை ஆகிறதுக்கு முழு முயற்சி பண்ணுங்க. பாபா நினைவிலே மட்டுமே இருக்கணும். அவர் தான் நம்மளை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கணும். எந்த நேரமும் உட்காந்தா, ஏந்திரிச்சா, சாப்பிட்டா, குளிக்க போனால் அந்த பாபா நினைவு மயக்கத்திலே இருக்கணும். வெளி உலக மயக்கமே இருக்கக்கூடாது. ஸோ அவரோட மட்டும் ஈர்க்கப்பட்டிருக்கணும் எப்பவுமே. நம்முடைய ஆத்ம பேட்டரி இந்த ஞானத்தை தாரணை செய்து நல்லா சார்ஜ் பண்ணிக்கணும். இந்த ஞான ரத்தினங்களை எந்த அளவுக்கு தாரணை பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களை நீங்களே பணக்காரர்களாக ஆக்கிக்கோங்க. இப்போ தான் இந்த வருமானத்தை சம்பாதிக்கிறதுக்கான நேரம். 21 ஜென்மத்திற்கான வருமானம். இதை தான் 21 தலைமுறைன்னு சொல்லுது. அந்த 21 தலைமுறையில் நீங்கள் தான் அனுபவிப்பீங்க. அதுதான் முக்கியமான விஷயம். அதனால் ஸோ இந்த விஷயம் பைபிளில் இருக்காது. அதில் எப்படி இருக்குன்னா, உன் தலைமுறையை நான் பார்த்துக்கிறேன். ஏன்டா நான் நல்லது பண்ணுவேன், என் தலைமுறை அனுபவிக்குமா? அதேமாதிரி நான் பாவம் பண்ணுவேன், அதுக்கு தண்டனையை என் தலைமுறை அனுபவிக்குமா? நான் தானே அனுபவிக்கணும். ஸோ இங்கே நாம் தான் அனுபவிக்கிறோம். ஸோ அவங்களுக்கு மறுஜென்மம் ரகசியம் இல்லாதனால அப்படி சொல்லிட்டாங்க. சரி, அதனால் குழந்தைகளே, வருமானம் சம்பாதிக்க வேண்டிய இந்த நேரத்தில் நஷ்டத்தை ஏற்படுத்திடாதீங்க. ஸ்கூல்லலாம் யாராவது லவ் பண்ணாங்கன்னா சொல்லுவாங்க, ஏன்டா படிக்க வேண்டிய நேரத்தில் ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, உங்கள் வாழ்க்கையை வீணாக்கிக்கிறீங்கன்னுவாங்க. கரெக்டு தானே? அங்கே அதுதானே வருமானத்துக்கு ஆதாரம். அந்த நேரம் லவ் பண்ணிட்டு இருந்தானா அவன் வாழ்க்கை என்ன ஆகுது? செம்ம பவர்ஃபுல்லான வரதானம் ஸ்லோகன். இந்த ஞான ரத்தினங்களை தாரணை செய்து வீண் விஷயங்களை முடிக்கக்கூடிய புனித அன்னப்பறவையாகுங்கள். விளக்கம்: புனித அன்னப்பறவைகளுக்கு 2 விசேஷ குணங்கள் இருக்குது. ஒன்று, இந்த ஞான ரத்தினங்களை பொறுக்கும். இன்னொன்று, எது தண்ணி எது பால் அப்படின்னு பிரித்தறியும். ஸோ இந்த 2 விசேஷ குணங்கள் இருக்குது இல்லையா? ஞானத்தை மட்டும் எடுக்கிறோம். இந்த ஞானத்தின் சக்தியை கொண்டு இது தண்ணி இது பாலுன்ட்டு பிரித்தறியக்கூடிய சக்தி அதுக்கு கிடைக்கணும். ஏன்னா பாலிலிருந்து தண்ணியை பிரிக்கிறதுக்கு பேர் என்ன அப்படின்னா, சக்திசாலியிலிருந்து வீண் விஷயங்களை பிரித்து எடுக்கிறது இல்லையா? வீண் விஷயங்கள் தண்ணி, சக்திசாலியான விஷயங்கள் தான் பால். ஸோ அப்போ அந்த வீண் விஷயங்களை முடிக்கிறதுக்கு பேர் தான் புனித அன்னப்பறவை. அதனால் எப்போவுமே ஒரு வினாடியும் உங்களுடைய புத்தியில் இந்த ஞான ரத்தினங்கள் மட்டுமே இருக்கட்டும். ஸோ அப்படி இந்த ஞான விஷயத்தை மட்டுமே சிந்தனை பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா தானாகவே ஞானத்தில் நிரம்பியவராக ஆகிடுவீங்க. ஞான சிந்தனை பண்ணலன்னா என்ன ஆகும்? தானாகவே குப்பையைத்தான் சிந்தனை பண்ணிகிட்டு இருப்பீங்க. அப்புறம் தானாகவே குப்பையில் நிரம்பியவராகிடுவீங்க. கலியுகத்தில் எல்லோரும் இப்படி தான் குப்பையை நிரம்பியவராக ஆனாங்க. ஸோ அப்போ புனித அன்னப்பறவை என்ன பண்ணணும்? ஞானத்தை மட்டும் சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்போ எது வீண் விஷயம், எது சக்திசாலியான விஷயம் அப்படிங்கிறத டக்கு 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 டக்குன்னு பிரித்து அறியணும். நிறைய குறிப்பாக சங்கமயுகத்தில் ஒரு வினாடியும் பயங்கரமான பொக்கிஷம், வீணாக்கிடக்கூடாது. ஸோ அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லையா? பாபா குழந்தையாகவே இருந்தாலும் எல்லோரும் பக்கா கிடையாது, ரொம்ப நேரத்தை வீணாக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ அப்படி ஞானத்தை மட்டுமே நமக்குள்ளே விடுறீங்க அப்படின்னா
ஞான ரத்தினங்களில் நிரம்பியவராக ஆகிடுவீங்க. இல்லாட்டினா குப்பையில் நிரம்பியவராகிடுவீங்க. ஸோ அதனால் புனித அன்னப்பறவை ஆகுங்க. ஸ்லோகன் இன்னும் ரொம்ப பவர்ஃபுல்லானது. என்ன அப்படின்னா, மாயை பல ரூபத்தில் உங்கள் கூட சண்டை போடுது இல்லை, அந்த சண்டையை நீங்கள் எப்படி தெரியுமா முடிக்கணும்? உயர்ந்த நிலையிலே நிலைச்சிருங்க இல்லையா? அன்பான ஆத்மா, அமைதியான ஆத்மா, சுப பாவனை கொண்டு பார்க்குற ஆத்மா, இந்த நிலையில் இருந்தீங்கன்னா அவங்கள வேறு பார்வையில் பார்க்கும்போது தான் உங்களுக்கு கோபம் வரும், எல்லாமே வரும். அது ஒரு உயர்ந்த ஆத்மா. பாபா எப்படி நம்மளை உயர்ந்தவராக நினைக்கிறாரோ அதேமாதிரி நம்மளும் உயர்ந்தவராக பார்க்கறது தான் நம்ம உயர்ந்த நிலையில் இருக்கிறதோடைய அடையாளம். அப்படி நீங்கள் இருந்தீங்கனாலே அவங்க எது பேசினாலும் உங்களுக்கு கோபம் வராது. எது பேசினாலும் அன்பாக தான் பேசி, நீங்கள் சொல்ல வேண்டியதோ கோபமாக சொல்லாமல் அன்பாக சொல்லுவீங்க. ஸோ அப்போவே என்ன ஆகிடுது, மாயையோடைய விளையாட்டு உங்ககிட்ட வேலைக்கு ஆகலை, மாயை மீது வெற்றி அடைகிறீங்க. ஸோ அதுக்கு எப்போவுமே அந்த உயர்ந்த நிலையில் இருக்கணும். ஸோ தேவதைகளுக்கு வாகனம் கொடுக்கப்பட்டது அதுதான், கீழே அவங்க கால் படாது. உயர்ந்த நிலையில் யானை மேலே இருப்பாங்க, சிங்கத்து மேலே இருப்பாங்க, அட்லீஸ்ட் தாமரை மேலே இருப்பாங்க, இல்லை தரையிலே கீழே வைக்கக்கூடாது. அந்த உயர்ந்த ஆசனத்தில், தாமரை ஆசனத்தில் வீற்றிருப்பவராக இருந்தீங்க. அதாவது உயர்ந்த மனநிலையிலே இருந்தீங்க. நான் விசேஷமான ஆத்மா, சர்வ சக்திகள் நிரம்பியவன், இந்த பலகீனங்களை அழிக்கிறது தான் என்னுடைய ஒவ்வொரு வினாடி வேலை. ஒரு சூழ்நிலையும் ஒவ்வொருத்தரும் என் தொடர்பில் வரும்போது என்னுடைய அசுரகுணம் தூண்டப்படும், அதை நான் அழிக்கணும். இதில் தான் என்னுடைய டேலண்ட் இருக்குது. இதில் கவனம் வச்சிங்கன்னா வெற்றி பெற்ற ரத்தினங்களாக ஆகிடுவீங்க அப்படின்னு பாபா சொல்கிறாரு. செம்ம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.